டெல்டா குக்கிங் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம டெல்டா மாவட்டங்களில் அதிகமாக காரசாரமான உணவுகள் சமைக்கிறது வழக்கம். அதே போல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாட்டு விரால் மீன் குழம்பு. இது கடல் மீன்களில் வஞ்சர மீனுக்கு நிகரான உள்ள மீன். இந்த மீனை வறுத்து சாப்பிட்டா நிச்சயமாக வஞ்சர மீனுக்கு நிகராக இருக்கும். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். மீனில் அதாவது நம்ம பகுதியில் இந்த மீனை பிடிக்கிறதுனாலே மிகப்பெரிய சிரமம். ஆற்றுலையும் சரி குளத்துலையும் சரி இந்த மீனை பிடிக்கிறது அவ்வளோ சீக்கிரம் பிடிக்க முடியாது. வலையிலெல்லாம் மாட்டுற மீன் கிடையாதுங்க, அடியில் பிடிக்கிற மீன். இப்போ நம்ம சிம்பிளாக வறுக்க போகிறோம். வெறும் மிளகாத்தூள் 100 கிராம் எடுத்துக்கிறோங்க. எடுத்ததுக்கப்புறம் நல்ல அந்த மிளகாத்தூளை கூட நம்ம ஒரு 10 பூண்டு பல் அளவுக்கு அப்படியே நச்சு தூவலாக போட்டு அந்த மிளகாத்தூளோட நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நல்ல பேஸ்ட்டாக எடுத்துங்க. கொஞ்சோண்டு சால்ட்டு, நமக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, அது கூட மஞ்சத்தூள் போட்டு நல்ல பெசரி எடுக்கணும். மீன் கூட நல்ல பெசரி எடுத்தால் தான் இது நல்ல மசாலா கூட நல்ல ஊறணுங்க. 1/2 ஹவருக்கு மேலே ஊறுனுச்சுன்னா அந்த மீனோட சுவையே வேறு மாதிரி இருக்குங்க. நிச்சயமாக நீங்களும் இந்த மாதிரியான மீன்கள் கண்டிப்பாக சமைக்காதவங்க இதை கடல் மீன் நாட்டு மீன் நினச்சி ஒதுக்கிறாதீங்க. நிறைய பேர் நாட்டு மீன்கள் சாப்பிட்றது கிடையாது. அதனால நாட்டு மீன்கள் லெவலுக்கு இது இருக்காதுங்க. அதை விட தாண்டின உயர் ரக மீன். இந்த மீன் சாப்பிட்டா இதோட தன்மையே வீரியமான தன்மை. வேட்டையாடி தான் சாப்பிட்ற உள்ள ஒரு இதோட இனமே ஒரு வேட்டையாடி தான் அந்த குளத்தில் சாப்பிடும். அந்த அளவுக்கு ஒரு வீரியமான மீன் கூட சொல்லலாம். நம்ம உடலுக்கும் ரொம்ப நல்லது. இந்த மீனை சாதாரணமாக நம்ம சாப்பிட்டோம்னாலே நம்மளுக்கும் அந்த சக்தி, அதோட வீரியமான தன்மை நமக்கும் நிச்சயமாக கிடைக்கும். ரொம்ப பவர்ஃபுல்லான மீன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதை வாங்கி நீங்கள் சமைச்சே ஆகணும். இப்போ நல்ல மீன் நல்ல டிப் போய் ஒரு 1/2 ஹவர் ஊறிடுச்சு. இப்போ நம்ம மீனை வறுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம நல்லெண்ணெயை நம்ம லைட்டாக அப்படியே கல்லில் அப்படியே தூவிடுவோம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய தவாவில் ஆயிலை ஊற்றி அப்படிலாம் வறுக்கிறாங்க. அப்படிலாம் வறுக்கக்கூடாதுங்க. தோசைக்கல் தவாவில் சிம்பிளாக நல்லெண்ணெய் கொஞ்சமாக நீங்கள் விட்டு சூப்பராக வறுத்தெடுக்கலாம். சமையலை நம்ம பிரம்மாண்டமாக யூடியூப்பில் பார்த்து நிறைய கற்றுக்கணும். அப்படி சமைக்கணும், டேஸ்ட்டாக சமைக்கணும். நல்ல உயிருள்ள மீனை சமைக்கும்போது எந்த விதமான டேஸ்ட்டும் மாறாதுங்க. சரியான ப்ராப்பராக சிம்பிளாக செஞ்சாலே அதுக்கான டேஸ்ட் கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்களா, நாங்கள் எதுவுமே செய்யலை. ஈஸியாக ஒரே மிளகாத்தூள், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தவாவில் ஒரு 100 ml ஒரு 100 கிராம் நல்லெண்ணெய் எடுத்துருக்கோம். அந்த நல்லெண்ணெயில் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் தான். நாங்கள் நல்லெண்ணெய் போடும்போது நல்ல நல்லெண்ணெய் போடணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இருக்கும். அப்படி கொஞ்சமாக ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு 50 ml போடலாம். 50 ml அந்த தவாவில் போடலாம். அவ்வளோதான் போடலாம். அந்த தவாவில் போட்டு பாருங்கள், என்ன பொன்னிறமாக வறுத்துருக்காங்க பாருங்கள். செம சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எல்லாம் கலர்ஃபுல்லாக, ஒரு பக்கம் ப்ரௌனிஷாகவும் நல்ல நிறைய எண்ணெய் குடிக்காமலும் அப்படியே கல்லுலேயே அது இதாகிடுது. சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு முறை கண்டிப்பாக அவசியம் பாருங்கள். கோல்டன் ப்ரௌனில் இந்த மீன் வந்திருக்கு. நம்ம ரொம்ப கலர்ஃபுல்லாக 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் சாப்பிடும்போது பார்த்தா நிறைய மசாலா, அது நிறைய மாவெல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த மீனில் பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது தெரியும். அதில் கார்ன்ஃப்ளவரு இதெல்லாம் போட்டு தான் அந்த மீனை வறுத்துருப்பாங்க. அந்த கலரை கொண்டு வரதுக்காக பவுட்ரு, கெமிக்கல் இதெல்லாம் போட்டு. இதில் அப்படிலாம் கிடையாது. நேச்சர், வெறும் மிளகாய், பியூர் மிளகாத்தூள், அவ்வளோதான். அதை போட்டு தான் நம்ம மீன் எங்க அப்பா சமைச்சு கொடுத்த மீன் செம்ம டேஸ்டியா இருக்கு. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை